இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஃப்ராங்க்லின் என்னன்னு தெரியல அவசரமாக கூப்பிட்ருக்காங்க. இது இந்தியன் பைக் ஸ்டைலிங் கோஸ்ட் ஸ்டோரி பார்ட் 6 வீடியோங்க. ஒரு 2 பார்ட்டில் தப்பாக நம்பர் சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் சாரிங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னு தெரியல, நம்ம ஃப்ராங்க்லின் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்ருக்குறாங்க. என்ன விஷயம்னு தெரில. நம்ம வெங்கடேஷ் போலீஸ் தான் கூப்பிட்ருக்காரு. அப்புறம் அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு பிஸ்டலை எடுத்துகிட்டு போய் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ்கிட்ட கொடுக்க நம்ம ஃப்ராங்க்லின் போகிறாரு. வாங்க ஃப்ராங்க்லின், உங்களுக்காக தான் முகேஷோட பையன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் பாருங்க அவரை. சார், அப்புறம் இந்த பிஸ்டல் அங்கே அந்த வீட்டில் கிடந்துச்சு சார். அது நீங்களே வச்சுக்கிங்க ஃப்ராங்க்லின், உங்களுக்கு எதையாவது தேவைப்படும். அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்க முகேஷோட பையன், அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. ஓகே சார். எங்கே இருக்கிறாரு? அங்கே பாருங்க, சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. இதான் போய் பேசுகிறேன். ஹலோ சார், நான் தான் டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின். நீங்கள் முகேஷோட பையனா? ஆமாயா, ஆமாயா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? எதுக்கு நான் வர சொன்னீங்களா? உங்கள் அப்பாவை பற்றி தான் கொஞ்சம் விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஆமாம் சார், அந்த ஆளோட ஆன்மா இங்கே தான் சார் சுற்றிட்டு இருக்குதுங்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல, என் கண்ணில் மட்டும் பண மாட்டிக்கிது சார். சரிங்க, நான் உங்கள் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் இப்போ போகிறாரு அவங்க வீட்டுக்கு. என்ன இது அவரோட காராக இருக்குமோ? சரி, ஃபஸ்ட்டு டைம் தான் யாரோ தள்ளி விட்டமாக இருந்துச்சு. இந்த டைம் கரெக்டாக நம்ம போகணும். எந்த ரேக்ஸ் இந்த வீட்டை முழுசாக சர்ச் பண்ணுவோம். இன்னும் இங்கே ஒரு பிஸ்டல் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கொடுக்கணும். இந்த வீட்டில் அங்கங்கே பிஸ்டலாக கிடைக்குது. ஒருவேளை முகேஷ் சாவாமல் இருப்பாரா? முகேஷோட பையன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறாரா? ஆனால் இங்கே ஊர் மக்கள்லாம் நைட்டு 6 மணிக்கு மேலே முகேஷ் பையன் வராத சமயத்தில் ஆன்மா வருதுங்கிறாங்களே. அந்த ஆன்மா வந்து எல்லா மக்களுடைய சுட்டு ரத்தத்தை குளிக்குதுங்கிறாங்களே. சரி, இதை போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் சார், அந்த வீட்டில் இன்னொரு பிஸ்டல் இருந்துச்சு, உண்மையை சொல்லுங்கள், யார் அந்த பிஸ்டல் வச்சா? ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா, நானே இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். அங்கே எங்கள் அப்பனோட ஆன்மா அங்கே இருக்குதுங்கிறாங்க. அப்போ அந்த ஆள் தான் ஐயா வச்சுருப்பான், எனக்கா தெரியாது. சரிங்க சார், நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்டே பேசுகிறேன். இது பார்ட் 6 வீடியோங்க. பார்ட் 7 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.